நிறைய லேடிஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் க்ரௌண்ட் போர்ஷனில் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஐஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபெதர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பட் அது டெம்பரரி சொல்யூஷன் தான். அது வால்யூம் கொடுக்கும், ஆனால் லாங் டேர்மில் ஒரிஜினல் ஹேரோட ரூட்ஸும் வீக் ஆகும். ஹேர் ஃபால் சான்சஸும் நிறையா இருக்கும். ஹேர் க்ரோத் ரீஸ்டார்ட் பண்ண ஆயில் டேப்லெட் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, ஸ்கேல்குள்ள ரூட்ஸ் ஆக்டிவேட் ஆகணும். அதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற அட்வான்ஸ்ட் ரூட்ஸ் ஆக்டிவேட் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து எடுக்கிற க்ரோத் ஆக்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மைக்ரோநீட்லிங் மெத்தட் மூலமா ஸ்கேல்குள்ள டைரக்டாக டெலிவர் பண்ணுவோம். மைக்ரோநீட்லிங் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கொலஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் க்ரோத் ஆக்டிவேட்டர்ஸ் ரூட்ஸ்குள்ளே போகும்போது ஸ்லீப்பிங் ஃப்ளாரிகல்ஸ்லாம் வேக்கப் ஆகும். ஸோ வித்தின் 2 சிட்டிங்ஸ்லேயே ஹேர் க்ரோத் விசிபிளாக பார்க்க முடியும். எங்களோட அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் ஆக்டிவேட்டர் ட்ரீட்மெண்ட் மூலமா நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு வித்தின் 2 மந்த்ஸ்லயே விசிபிள் ஹேர் க்ரோத் அச்சீவ் பண்ணி திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட் கூட இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லயே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ரிமைனிங் இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.